உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் இது குறிப்பிட்ட மனிதனுக்காக, குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக, குறிப்பிட்ட தேசத்திற்காக, குறிப்பிட்ட மனிதனுக்காக சொல்லப்பட்ட வாசகம் அல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள், சமூக மக்கள் மட்டும்தான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் நாட்டை சார்ந்தவர். எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் தீர்க்க தரிசனங்களை உரைத்தவர். இந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்ன? பூமியில் இருக்கிற அத்தனை நபர்களும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். உலகத்தில் சகல இடங்களையும் பார்க்கிற பொழுது உலகத்தினுடைய சகல நாடுகளில் இருக்கிற ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் ஒரு வம்சத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். சேம், காம், யாபேத், நோவாவுடைய காலத்துக்கு பிறகு இருந்தவர்கள். சேமுடைய அம்சத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவருடைய ஊழியத்திற்காக அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். அந்த வம்சத்திலிருந்து வந்ததுதான் இஸ்ரவேல் தேசம். அந்த வம்சத்தில் தான் விசேஷமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் தான் இயேசு பிறந்தார். அதனுடைய பிறப்பை குறித்து வேதாகமம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக மனிதர்களுடைய எண்ணங்களும் கேள்விகளும் ஒரு காரியங்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து வேத புத்தகத்தில் அநேக சான்றிதழ் இருக்கிறதே, நாம் ஏன் பல சான்றிதழ்களை வெளியிலிருந்து சொல்ல வேண்டும்? அநேக சுலோகங்கள் வழியாக இயேசுவை புகழ்கிறதை பார்க்கிறோம். சமஸ்கிருதத்தின் மூலமாக, உபநிடயங்கள் மூலமாக, இன்னும் அநேக வேதங்கள் வழியாக சொல்லுகிறார்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறார்கள். சித்தர்கள் என்னவாக அநேக சித்தர்களை குறித்து, சித்தர்களுடைய பாடல்களை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த பாடல்கள்லாம் எதற்குறித்து சொல்லுகிறது என்று நாம் கவனிக்கிற பொழுது இயேசுவை குறித்து சொல்லுகிறது. ஏன் அங்கே அவர்கள் சொல்லுகிறதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கேள்வி. எனக்கு அன்பானவர்களே, யூதர்களுக்கு ஆண்டவனாகிய தேவன் திட்டமாக தீர்க்க தரிசனமாக அவர் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். புறஜாதிகளுக்கு அப்படி அல்ல. புறஜாதிகள் மக்கள், நம்மை போன்றவர்கள், ஆண்டவரை அறியாமல் பஞ்சபூதங்களையும் பலவிதமான காரியங்களையும் நட்டக்கல்லை வணங்குறதும் பல விஷயங்களுக்குள்ளாக கடந்து சென்றபடியினால் உண்மையுள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. நாம் அறியாமல் ஆராதித்தோம். சூரிய பகவான் என்றும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவரை புகழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் உலகத்தை இரட்சிக்கும்படி ஒருவர் உலகத்தில் பிறக்கப் போகிறார். அவருடைய பிறப்பு அதிசயமாயிருக்கும், ஆச்சரியமானது என்று அநேக சித்தர்களுக்கு வேதாங்கத்தில் எப்படி அநேக சான்றிதழ் இருக்கிறதோ அப்படித்தான் சைவ சித்தாந்தத்திலிருந்து பலவிதமான தேவார திருவாசகங்கள் போன்ற வாசகங்களிலிருந்தும் பல விதங்களிலிருந்தும் கிறிஸ்தவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு பக்தன் இவ்வாறு பாடுகிறார்: சத்திய சன்மார்க்கர் முத்தி வழி அறிந்த சித்தர்கள் உணர்ந்த மெய்ப்பொருள் என்று பாடுகிறார். அதே போல நீங்கள் திருக்குறளை வாசிப்பீர்களேயானால் அந்த திருக்குறளில் இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று. அப்படியானால் மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு வழிவாசல்களை தான் முன்னோர்கள் எழுதி வைத்து சென்றார்கள். ஆகவேதான் சாஸ்திரிகள் உட்கார்ந்து நட்சத்திரத்தை பார்த்த பொழுது, வானசாஸ்திரத்தை கணித்த பொழுது
இங்கே ஒரு மகான் பிறந்திருக்கிறார், அவர் வழியாக இரட்சிப்பை அடைய வேண்டும் முடியும் என்பதுதான் அவருடைய கணிப்பாக இருந்தது. ஆகவேதான் கிழக்கிடந்து சாஸ்திரிகள் போனதாகவும் வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் அழைத்து வேற்படுத்தின ஆபிரகாமை மட்டும், அவருடைய சந்ததியில் வந்ததான யூதர்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுதே தேவனுடைய திட்டம் எப்படி இருந்தது என்றால், இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த கடகோடியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் தேவனை தேட வேண்டும் என்பதற்குத்தான் வேதாகமத்தில் மட்டுமல்ல, உலக சரித்திரங்களிலும் அநேக புஸ்தகங்களிலும் தெய்வ வணக்கத்துக்குரிய அநேக சான்றிதழ்களையும் கிறிஸ்தவனுடைய தாலாட்டை தவிர, மன்றாட்டை தவிர வேறு ஒரு காரியத்தையும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்லப்பட்ட வாசகத்தின்படிதான் உலகத்தில் இயேசு மனிதனாக அவதரித்து பிறந்தார். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்து பூமியின் எல்லையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் இரட்சித்து தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்ற வேண்டும். இந்த உலகம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போகிற பொழுது ஆத்தும மீட்பு அடைய வேண்டும், நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராக இயேசு உலகத்தில் மனிதனாக அவதரித்து வந்தார். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனத்தில், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, எல்லாரும் நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. வார்த்தையின்படி அவரை நோக்கி பார்ப்போம், பிரகாசத்தை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.